ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பியா ததா கிஞ்சித் அஜானதாமிதம் பியா ததா கிஞ்சித் அஜானதாமிதம் குமாரகாணாம் அதிதுர்கடம் வசஹ குமாரகாணாம் அதிதுர்கடம் வசஹ பவத் பிரபாவ அவிதுரைரிதீரிதம் பவத் பிரபாவ அவிதுரைரிதீரிதம் மனாகிவா சங்கியத திருஷ்டபூதனைஹ மனாகிவாசங்கியத திருஷ்டபூதனைஹ பியா ததா கிஞ்சித் அஜானதாமிதம் குமாரகாணாம் அதிதுர்கடம் வசஹ பியா ததா கிஞ்சித் அஜானதாமிதம் குமாரகாணாம் அதிதுர்கடம் வசஹ பவத் பிரபாவ அவிதுரைரிதீரிதம் மனாகிவா சங்கியத திருஷ்டபூதனைஹ பவத் பிரபாவ அவிதுரைரிதீரிதம் மனாகிவா சங்கியத திருஷ்டபூதனைஹ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததா அப்பொழுது, பியா அச்சத்தினால், கிஞ்சித் அஜானதாம் ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கின்ற குமாரகாணாம் இதம் வசக இந்த சிறுவர்கள் சொல்வதெல்லாம் அதி துர்கடம் இதி நம்ப முடியாமல் இருக்குது, பொருந்தாமல் இருக்குது. பவத் பிரபாவ அவிதுரைகி இப்படி யார் சொன்னா அப்படின்னா, உன்னோட மகிமையை உணராதவர்கள் சொன்னார்கள். திருஷ்ட பூத்தனைகி ஆனால் பூத்தனை விஷயத்தில் நடந்ததை எல்லாம் அறிந்தவர்கள் நந்தகோபால் முதலியவர்கள். மனாக்கிவ அப்படியும் நடந்திருக்கக்கூடும் என்று ஆசங்கியத சந்தேகப்பட்டார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பியா ததா கிஞ்சித் அஜானதாமிதம் குமாரகாணாம் அதிதுர்கடம் வசஹ பவத் பிரபாவ அவிதுரைரிதீரிதம் மனாகிவா சங்கியத திருஷ்டபூதனைஹ. ஆயர்கள்லாம் இதை நம்ப தயாராக இல்லை. இந்த சின்ன குழந்தை கால் பட்டு அதனால் அவ்வளோ பெரிய வண்டி உருண்டு விழுந்து கொடசாஞ்சு உடஞ்சி போகும் அப்படிங்கிறது நம்ப முடியாமல் இருக்குது, பொருத்தம் இல்லாமல் இருக்குது. இந்த குழந்தைகள்லாம் மாட்டு வண்டி விழுந்ததை பார்த்து பயந்துட்டா போல இருக்குது, அதனால் பயத்தில் என்னவோ உளறுகிறார்கள் அப்படின்னு நினச்சா. ஆனால் சில பேர் மட்டும் கண்ணன் கால் பட்டு மாட்டு வண்டி உடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலாம். ஏன்னா ஏற்கனவே பூத்தனை மோட்சத்தை பார்த்திருந்தார்கள் இல்லையா. விஷப்பாலை ஊட்டி கொல்ல வந்த பூத்தனை பெரிய மலை போல விழுந்து மாய்ந்து கிடக்க, அந்த விஷப்பாலை உண்ட குழந்தை எதுவும் ஆகாமல் அந்த பெரிய மலை மேலேயே விளையாடின்னு இருந்தது இல்லையா. அதனால் இந்த மாய குழந்தை, ஆச்சரியமான சக்தி படைத்த இந்த குழந்தை இதோட கால்பட்டு வண்டி நொறுங்கி இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று பட்டதிரி கூறுகிறார்.